ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உசிலம்பட்டியான் யூடியூப் சேனல். நான் உங்கள் உசிலம்பட்டியான் பாரதி. இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். அப்படி என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட தோட்டத்தில் புதுசாக இன்னொரு வெள்ளாமை ஏற்றிருக்கோம். அது என்ன வெள்ளாமை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்றைக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த நடுவில் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் மாசி வச்சு அறுத்தேன். ஏன்னா நம்ம வேமா போய் அங்கே போட்டு வேமா சீக்கிரம் வந்தால் தான் இங்கே நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை நடக்குது. அதனால் ஒரு 3 மணிக்கெலாம் காலையில் எழுந்திரிச்சு மாசி பச்சை ஒரு 80 மூடி அறுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் ரோஸு ஒரு 5 கிலோ இருந்துச்சு இன்றைக்கி, 5200. ஸோ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 கிலோ வரைக்கும் எடுத்துருக்கோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கோம். இன்றைக்கி இதுக்கு மேலே நாளைக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது இன்னும் 2-3 நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நல்லா தான் இருக்குது, அரும்புகள்லாம் நிறையா இருக்குது. நான் அதுவும் கூட உங்களுக்கு காட்டுறேன், இந்த வீடியோவில் பாருங்கள். உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொத்தம் வந்து அது ஒரு 800 ரூபா. இதில் வந்துட்டு என்ன விலை போகிறாங்கன்னு தெரில, ஒரு 50 ரூபா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 250. இதுதான் இன்றைக்கோட ஏர்னிங்ஸு. அதை முடிச்சுட்டு நான் ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க நடவு நடுறதுக்கு வந்து நம்மளுக்கு 8 மணிக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாற்றுலாம் ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி என்ன நடவு அப்படின்றத சொல்லாமட்டோம்னா, நம்மளோட மாசி பச்சை தான் நட போகிறோம். ஏன்னா நம்ம தோட்டம் வந்து கம்மாயை ஒட்டி இருக்குது. 58 கல்வா தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வந்துச்சுன்னா நம்மளோட தோட்டம்லாம் பாதி உள்ளே போயிடுறேன். ஸோ நம்ம ரெகுலராக மாசி பச்சை கொடுக்கறவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர்ஸ்லாம் நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம இப்போயே கொஞ்சம் நட்டு வச்சிட்டோம்னா அந்த தண்ணி வந்து நம்புறதுக்குள்ளே ஒரு மாதம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ரெகுலராக இந்த கொலையை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு சேல்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படின்றனால மாசி பச்சை தான் நம்ம 2 குண்டு புதுசாக நட போகிறோம். எப்போயுமே இந்த மாசி பச்சை நடணும் அப்படின்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அன்றைக்கி நம்மளை ஒருக்கி விட்றாங்க, அவ்வளோ டயர்டாகிடும் நம்மளுக்கு அங்கே இருக்க வேலைகள் எல்லாமே. பட் ஆனால் வேறு வழியில் நம்ம தானே பார்த்தாகணும். அதனால் நம்மளாம் சமாளிக்க முடியாதுன்ட்டு வேலைக்கு ஒரு 10 ஆள் வர சொல்லிட்டேன். எப்பயுமே இவ்வளோ ஆள்லாம் நம்மளுக்கு வராது. ஆனால் இந்த நடவு நடுற அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் வேலை சீக்கிரம் முடியும். அப்படி இல்லாட்டி முடியாது. அது இன்றைக்கெலாம் 2 குண்டு அவ்வளோ பேர் வந்தனால தான் நம்மளால் நட முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு குண்டு தான் நடன்னு, திருப்பி நாளைக்கு ஒரு குண்டு நடுற மாதிரி ஆயிருக்கேன். அதனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளுக்கு நாட்கள் வேறு தள்ளி போய்கிட்டே இருங்க. அதனால் ஆள் நிறையா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரே நாளில் எல்லாத்தையுமே நட்டு முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நடவு வேலைக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சாயந்தரமே கொஞ்சம் பிடுங்கி வச்சுருந்தேன். அதுபோக அம்மா வேறு காலையில் வந்து கொஞ்சம் பிடுங்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வாழை மட்டையை வச்சு கட்டி நிழலில் தூக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்தோடனே நம்ம அப்படியே நடவு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாற்றெல்லாமே பிடிங்கி கொண்டு வந்து இங்கே நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நடவு பண்ணுறாங்க. இவங்க இந்த வேலையெல்லாம் அவங்க ஏரியா பக்கம் பண்ணதில்லை. நம்மளுக்கு நம்ம ஊர்லேருந்து ஆள் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால இவங்களை கூப்பிட்டு நட வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தண்ணி சீக்கிரமாக பாஞ்சிட்டே இருந்துச்சு. அவங்க நடவு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. கொஞ்சம் பாதி நட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கையெல்லாம் நல்லா திரும்ப ஆரம்பிச்சிச்சு. தண்ணிக்கு ஃபுல்லாக அவங்க நட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஃபுல்லாமே இன்றைக்கி நட்டு முடிச்சிடலான்ட்டு. நம்ம நினச்ச மாதிரியே 2 குண்டையுமே ஃபுல்லாக இன்றைக்கி நட்டுட்டாங்க. அவங்க எப்போயுமே 8 மணிக்கு வந்தால் 12 மணிக்கு போயிடுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம 2 குண்டு நட்டு முடிக்கணும் அப்படின்னால 1:30 வரைக்கும் நம்மளுக்கு நட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டம். எப்படி அரும்புலாம் கட்டியிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். ஓரா மருந்து அப்படின்ட்டு அப்படிலாம் போட்டதுனால நம்மளுக்கு இவ்வளோ அரும்புகள்லாம் கட்டியிருக்கு. இதை வந்து நம்ம இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு 3 கிலோவுக்கு குறையாமல் நம்ம இதில் எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடியும். பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டை அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் வளர்ந்துருந்த கொலைகள் எல்லாம். அதனால் மாப்பிள்ளை வர சொல்லி ப்ரெஷ் கட்டரை வச்சு அந்த கட்டை எல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரே மாதிரியாக வளர ஆரம்பிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இன்றைக்கி நோ ஒர்க்கு, கோயிங் டு ரெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.